Welcome to a presentation on LIC's Employer-Employee Solution. அனைவருக்கும் வணக்கம். LIC டீம் ஜீவன் கோவை முகவர்களுக்காக எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கான்செப்ட் பற்றிய அறிமுக விளக்கம் LIC வளர்ச்சி அதிகாரி ஜான் கிறிஸ்டோபர் கோயம்புத்தூர் வழங்கும் ஆன்லைன் பயிற்சி பட்டறை இது. பொதுவாக LICயின் அனைத்து திட்டங்களும் நாம் மார்க்கெட் செய்திருப்போம், பயன்படுத்தியிருப்போம். ஆனால் அதிகமாக அன்டச்டு செக்மெண்ட் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் ஆகும். இதன் மூலம் நாம் அதிக பிரீமியம் மற்றும் பாலிசி எண்ணிக்கையிலும் அதிக பாலிசிகள் குவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த வணிக காப்பீட்டை பற்றி, பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் பற்றி இந்த பிரசன்டேஷனில் காணலாம். Business Insurance Solutions in LIC, an introduction. வணிகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான LICயின் சிறப்பு வணிக காப்பீட்டு தீர்வுகள் Business Insurance Solutions மூலம் அந்த நிறுவனத்தின் முக்கிய நபர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நிதி பாதுகாப்பை வழங்க முடியும். அவர்களின் முக்கிய இயக்குனர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வரித்திறமையான ஒரு முறையில் வெகுமதி மற்றும் ஊதியம் வழங்குவதற்கு EEI, எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் மற்றும் கீமேன் இன்சூரன்ஸ் பயன்படுத்தலாம். அடுத்ததாக ரிங் ஃபென்ஸ் சம் பார்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அசெட்ஸ் ஃபார் தேர் ஃபேமிலிஸ் யூசேஜ் ஒன்லி. தங்கள் குடும்பத்தின் பயன்பாட்டிற்காக அவர்களின் தனிப்பட்ட சொத்துக்களின் சில பகுதியை வேலி அமைக்க MWP திட்டம் பயன்படுத்தலாம். கவர் ஃபார் எக்ஸிஜென்சிஸ் கிரியேட்டட் டியூ டு எ கீ டைரக்டர் ஆர் எம்ப்ளாயீஸ் டிமைஸ். அதாவது ஒரு முக்கிய இயக்குனர் அல்லது ஊழியர்கள் இறந்ததன் காரணமாக ஏற்படும் தேவைகளுக்கான கவசங்கள் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், கீமேன் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ். முதுமை கால பாதுகாப்பு மற்றும் அதற்கான ஏற்பாடு செய்வதற்கு எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் மற்றும் மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி. விரிவாக பார்க்கலாம். பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் உள்ள வகைகள். முதலில் எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி. This is a unique opportunity which helps an entity create a long-term reward program for an employee or director with both the employee or director and the business entity enjoying tax benefits under provisions of Section 37A, 37(1) Dividend Distribution Tax and Section 10 of 10D. அதாவது முதலாளி ஊழியர் EA என்பது ஒரு பணியாளர் அல்லது இயக்குனர் ஆகியோருக்கு ஒரு நீண்டகால வெகுமதி திட்டத்தை உருவாக்க உதவும் ஒரு தனித்துவமான வாய்ப்பாகும். இதன் மூலம் பணியாளர் மற்றும் வணிக நிறுவனம் இருவரும் வரி சலுகைகளை அனுபவிக்கிறார்கள். அடுத்ததாக மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி, MWP ஆக்ட். திருமணமான பெண்கள் சொத்து சட்டம். ஒரு 2 பக்க இணைப்பில் கையொப்பமிடுவதன் மூலம் நாம் எடுக்கும் காப்பீட்டு பாலிசியையே ஒரு ட்ரஸ்டாக உருமாற்றம் செய்வதே MWP திட்டமாகும். 1874ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இச்சட்டம் மூலம் பல வணிக நிறுவனங்கள் தங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க பயன்படுத்தியுள்ளனர். இது மட்டுமல்லாது கீமேன் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் மற்றும் பீமா ஸ்கூல் அல்லது SSS போன்ற வணிக காப்பீட்டு திட்ட வாய்ப்புகளை பெருவணிகம் பெற இவற்றை பயன்படுத்தலாம். இதில் SSS என்பது ஊழியர்கள் அவர் தமது பெயரிலான பாலிசிக்கு தம் நிறுவனத்தின் LIC PA கோடு மூலியமாக
தமது மாத சம்பளத்தில் நிறுவனமே பிடித்து எல்ஐசிக்கு அனுப்பும் முறையாகும். ஆனால் இஇஐ என்பது ஒரு நிறுவனம் அதன் ஊழியர்கள் பெயரில் காப்பீட்டு பாலிசிக்காக நிறுவனத்தின் சார்பில் பிரீமியம் செலுத்தி காப்பீடு எடுப்பதாகும். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் மற்றும் கீமேன் மற்றும் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ்க்கு உள்ள வித்தியாசங்களை பார்த்துவிடலாம். அனுமதிக்கப்படும் திட்டங்கள் இஇஐ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஸ்கீம் இனிமேல் இஇஐ என்று சொல்லப்படும். இஇஐயில் அனைத்து திட்டங்களும் நாம் வழங்கலாம். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ், யூலிப், என்டோமெண்ட், மணி பேக் அனைத்து திட்ட வகைகளும் வழங்கலாம். ஈவன் ஹெல்த் பிளான் ஆல்சோ வழங்கலாம். இது மட்டுமல்லாது ரைடர்ஸும் வழங்கலாம் எம்ப்ளாயர் எம்ப்ளாயீஸ் திட்டத்தின் கீழ். ஆனால் கீமேன் அல்லது பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் கீழ் டேர்ம் இன்சூரன்ஸ் கால காப்பீட்டு திட்டங்கள் மட்டுமே வழங்க முடியும். Lives allowed. It is not necessary that all the insurable employees of the employer be covered under the policy. ஒரு அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த பாலிசி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. குறிப்பிட்ட நபர்களுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் வழங்க முடியும். ஊழியர்கள் மற்றும் அவர்களது இயக்குனருக்கும் வழங்க முடியும். இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் எடுக்கும் பொழுது எம்ப்ளாயி மட்டுமல்லாது அவரது குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள், முதிரா வயது குழந்தைகள் மற்றும் அவரது பெற்றோர் மற்றும் பேரண்ட்ஸ் இன்லாவுக்கு கூட அவரது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அதேபோல் கீமேன் இன்சூரன்ஸ் என்பது ஊழியர்களுக்கு கொடுக்க இயலாது. நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் ஆர் பார்ட்னர் ஹூ இஸ் அ கீமேன் அவர்களுக்கு மட்டுமே வழங்க முடியும். ஒரு கீமேனுக்கு மேல் இருக்கலாம் ஒரு நிறுவனத்திற்கு. அனைத்து டைரக்டர் பார்ட்னர்களும் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக கால்குலேஷன் ஆஃப் மேக்சிமம் அலோவபிள் சம் அஷ்யூர்ட். ஒரு ஊழியருக்கு அதிகபட்ச காப்பீடு வழங்கக்கூடிய அளவானது அவரது வருமானத்திற்கான ஆதாரத்தை பொறுத்து, பொதுவாக இண்டிவிஜுவல் பாலிசிக்கு நாங்கள் வழங்கக்கூடியது போலவே தான். கீமேன் பற்றிய விவரங்கள் இன்னொரு பிரசன்டேஷனில் காணலாம். இப்பொழுது நம்ம எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் பற்றி இந்த பதிவில் விரிவாக காணலாம். இன்றைய தொழில்முறை மேலாண்மை உலகில் ஒரு நிறுவனத்தின் வெற்றி ஊழியர்களின் தனிப்பட்ட திறமைகளை மட்டுமே சார்ந்துள்ளது. அவர்களின் திறன், நேர்மை மற்றும் பிற திறன்கள் நிறுவனத்தின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கு அவசியம். ராஜினாமா காரணமாக ஒரு ஊழியர் வெளியேறுவது நிறுவனத்திற்கு உடனடி நிதி இழப்பை ஏற்படும். ஏனெனில் புதிய பணியாளரை நியமிக்கவும் பயிற்சி அளிக்கவும் பணத்தையும் செலவிட முதலாளி அவர்கள் கணிசமான நேரத்தையும் பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். மேலும் ஒரு பணியாளர் வெளியேறும்போது முதலாளி பிசினஸ் சீக்ரெட்ஸ் சிலவற்றை இழக்கக்கூடும். இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம், ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது? இதற்கான தீர்வுதான் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் திட்டமாகும். ஊழியர்களின் ஆயுளின் பெயரில் நிறுவனம் ஆயுள் காப்பீட்டை வாங்குகிறது. இது அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொருட்டு ஊழியர்களுக்கு தீவிர நோயோ, அகால மரணமோ அல்லது உடல் திறன் செயலிழப்பு ஏற்பட்டாலோ குடும்பத்தினருக்கு பணத்தை வழங்கும். மேலும் ஊழியரின் முதுமை கால தேவைக்கும் ஏற்பாடு செய்யும். இந்த கூடுதல் நன்மைகள் தற்போதைய முதலாளியுடன் தொடர போதுமான தூண்டுகோலாக இருக்கும். An attractive option to retain the talented employees by provision of economical immortality to their lifetime against illness, accident, disablement and premature death. All plans allowed
This is called LIC's employer-employee insurance. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் என்பது, அதாவது தமிழில் காப்பீடு பற்று என கூறுவோம். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருப்பது ஒவ்வொரு காப்பீட்டு ஒப்பந்தத்தின் அத்தியாவசியம் மற்றும் முன் தேவையும் ஆகும். காப்பீட்டுச் சட்டம் 1938 படி ஒரு முதலாளிக்கு அவரது ஊழியரின் ஆயுளின் பேரில் காப்பீடு பற்று உள்ளது மற்றும் ஊழியருக்கும் அவரது முதலாளியின் பேரில் காப்பீட்டு பற்று உள்ளது. இதனால் ஒரு முதலாளி தன்னிடம் சம்பளம் பெறும் ஒரு ஊழியருக்கான காப்பீட்டிற்கு ஏற்பாடு செய்யலாம். எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் என்றால் என்ன? முதலாளிகள் தங்கள் ஊழியர்களின் ஆயுளின் பேரில் முதலாளிகளுக்கு தங்கள் ஊழியர்கள் இயக்குநர்களின் ஆயுளின் பேரில் காப்பீட்டு பற்று இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் உள்ளதை பார்த்தோம். இதை கருத்தில் கொண்டு முதலாளியால் பிரீமியங்கள் செலுத்தப்படும் வகையில் அவரது ஊழியர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு பாலிசியை நாம் கொடுக்க முடியும். ரெகுலராக தொடர்ச்சியாக சம்பளம் வாங்கும் ஒரு ஊழியர் இருக்கும்போது ஒரு முதலாளி பணியாளர் உறவு அங்கே நிறுவப்படுகிறது. காப்பீட்டு பாலிசிகள் அனைத்து ஊழியர்களுக்கும் அல்லது ஒரு சில ஊழியர்களுக்கு மட்டும் எடுக்கலாம். பாலிசியை முதலாளி முன்மொழிவாளராகவும் இருக்கலாம் அல்லது ஊழியரை முன்மொழிய பணிக்கலாம். Objectives of employer-employee insurance. முதலாளி தனது ஊழியர்களின் ஆயுளை காப்புறுதி செய்ய முக்கிய காரணங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு அவர்களின் நல்ல சேவைக்கான வெகுமதியாக, அவருக்கு வயதாகும் போது அல்லது அவரது சார்புடையவர்களுக்கு ஒரு நலன் பயக்கும் நடவடிக்கை மற்றும் ஏற்பாடாக, பணியில் தொடர்ந்து பணியாற்ற ஊக்கம் கொடுக்கும் வகையில் எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் எடுக்கலாம். சில நிறுவனங்களில் ஊழியர்களின் எண்ணிக்கை 10க்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் குழு காப்பீட்டில் சேர அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் அத்தகைய நிறுவனங்களிலும் முதலாளி பணியாளர் திட்டத்தின் கீழ் ஆயுள் காப்பீடு மூலம் ஒரு நலன் புரியும் நடவடிக்கையாக ஏற்பாடு செய்யலாம். நிறுவனம் ஊழியருக்கு வழங்க வேண்டிய கிராஜுவிட்டிக்காக இஐ திட்டம் எடுக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் ப்ரொவிஷனுக்கு பதிலாக பிஎஃப் ஆஃபீஸ் அனுமதியுடன் எம்ப்ளாயர்-எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக முதலாளிக்கான பலன்கள். இன்க்ரீஸ் இன் லாயல்ட்டி ஆஃப் எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஊழியர் ஒரு முழு ஈடுபாட்டுடன் பணியாற்றும் பொழுது அவரது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது. இதன் மூலம் முதலாளி அவரது நிறுவனத்தின் எதிர்கால குறுகிய திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக இருக்கும். அது மட்டுமல்லாது ஐடி சட்டம் 1961 17/2 உட்பிரிவு 5 டாக்ஸ் வரி விதிப்பின் கீழ் பிரீமிய தொகை வணிக செலவாக பிசினஸ் எக்ஸ்பென்ஸாக அனுமதிக்கப்படும். ஊழியர்களுக்கு செலுத்தப்படும் பிரீமியம் பிசினஸ் எக்ஸ்பென்ஸாக செலுத்த அனுமதிக்கப்படுவதால் மொத்த லாபம் குறைக்கப்படுகிறது. நிறுவனத்தின் மொத்த லாபம் ஒரு 10 கோடி லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனத்தில் 1 கோடி பிரீமியமாக எம்ப்ளாயி ஸ்கீமுக்கு வழங்கும் போது அவர் அந்த 1 கோடிக்கு வரி செலுத்த வேண்டியதில்லை. இதன்படி நிறுவனத்தின் லாபங்களுக்காக செலுத்த வேண்டிய வரியை குறைப்பதன் மூலம் செலுத்த வேண்டிய பிரீமியத்தில் 25.17% சேமிப்பை முதலாளியே வைத்திருக்கிறார். பணியாளர் பெயரில் 100% பிரீமியத்தை முதலாளிதான் செலுத்துகிறார். ஆனால் 75% மட்டுமே பணப்பரிமாற்றம் உள்ளது. அதே போல ஸ்பெசிஃபைட் பீரியட் என்பது இஐ திட்டம் எடுக்கும் பொழுது
ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம். அதற்கு பெயர் ஸ்பெசிஃபைட் பீரியட் என்பதாகும். இது பொதுவாக 5 வருடங்களுக்கு மிகாமல் குறிப்பிட்ட காலம் அந்நிறுவனத்தில் பணியாண்டுகள் முடித்த பின்னரே, அதாவது அந்த ஸ்பெசிஃபைட் காலம் என்பது குறிப்பிட்ட காலம் என்று சொல்லலாம். அந்த காலம் அந்த நிறுவனத்தில் அந்த ஊழியர் பணி நிறைவு செய்து முடித்த பின்னரே பாலிசியின் முழு பலன்கள் உரிமைகள் ஊழியரை சேரும் வகையில் இஏக்கான நிறுவன தீர்மானத்தில் ஏற்படுத்தும் ஒரு கண்டிஷன் தான் ஸ்பெசிஃபைட் பீரியட் என்பதாகும். இந்த ஸ்பெசிஃபைட் பீரியட் காலகட்டத்தில் பாலிசியின் முழு உரிமையும் முதலாளிக்கு உண்டு. எனவே நிலைமையின் முழு கட்டுப்பாட்டையும் நிறுவனம் கொண்டுள்ளது. தொழில் விவரம் நன்கு அறிந்திட்ட திறமையான பணியாளர்கள் போட்டிக்கு இழக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தவிர்க்கப்படுகிறது. நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான திட்டம் ஊழியர்களின் பங்களிப்போடு அடையலாம். ஊழியருக்கான பலன்கள், பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயி. நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கு முக்கிய பங்களிப்பாளராக பணியாளர் அங்கீகரிக்கப்படுகிறார். இஏ திட்டம் எடுப்பதன் மூலம் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்காக பணியாளர் கூடுதல் பணப்பலனை பிரீமியமாக செலுத்தப்படும் வடிவத்தில் ஊழியர் பெறுகிறார். ஸ்பெசிஃபைட் பீரியட் முழு காலத்திற்கும் பணியாளர் முதலாளியிடமிருந்து 100% பிரீமியம் செலுத்துகிறார். ஸ்பெசிஃபைட் பீரியட் காலத்தில் முழு காலத்திற்கும் பணியாளர் முதலாளியிடமிருந்து 100% பிரீமியம் பெற்று ஊழியர் சார்பாக செலுத்தப்படுகிறது. ஸ்பெசிஃபைட் பீரியட் காலத்தில் பணியாளர் நிறுவனத்தில் பணியாற்றியிருந்தால், அதாவது குறிப்பிட்ட காலம் இந்த நிறுவனத்தில் பணியாற்றியிருந்தால் பாலிசி திரும்ப பெற, சரணடைய, உரிமை மாற்ற முடியாத என்ற பலன் ஊழியருக்கு உண்டு. நிறுவனத்தால் அந்த பாலிசியின் உரிமைகள் திரும்ப பெற முடியாது என்ற ஆறுதல் உண்டு. அதேபோல் ஸ்பெசிஃபைட் பீரியட் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணியாளர் உரிமை மாற்றம் பெற்றதும் அவரே பாலிசியின் உரிமையாளராகிறார். மேலும் தனிப்பட்ட பாலிசிதாரராக பாலிசியின் அனைத்து நன்மைகளையும் பெறுவார். மட்டுமல்லாது அவரது தனிப்பட்ட வருமானத்தில் வருமான வரி தள்ளுபடியையும் கோரலாம். எம்ப்ளாயி இன்சூரன்ஸின் டாக்ஸ் இம்ப்ளிகேஷனை காணலாம். முதலாளியால் பிரீமியமாக செலுத்தப்படும் முழு தொகையும் ஐடிஸ் பிரிவு 37 பிரிவு 1 கீழ் வணிக செலவினமாக வகைராவில் எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்பெசிஃபைட் பீரியட் காலகட்டத்தில் முதலாளி முழுமையான உரிமையாளர் பாலிசியில் நன்மைகளை பணியாளர் அனுபவிக்கவில்லை. அதனால் பணியாளர் எந்த ஒரு வரிக்கும் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. டெஃபர்மெண்ட் ஆஃப் டாக்ஸ் செய்து கொள்ளலாம். பாலிசி உரிமை மாற்றம் பெற்றதும் பணியாளர் ஸ்பெசிஃபைடு பீரியட் காலகட்டத்தில் முதலாளியால் பிரீமியம் செலுத்தப்பட்ட மொத்தம் தகவல் தொழில்நுட்ப வருமான வரி சட்டம் பிரிவு 17(2) உட்பிரிவு 5 படி பெர்குசிட் என்று கருதப்பட்டு அந்த குறிப்பிட்ட நிதியாண்டில் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தில் சேர்க்கப்படும். உரிமை மாற்றம் செய்து கொண்ட பிறகு முதலாளியால் பிரீமியங்கள் அந்தந்த நிதியாண்டில் பணியாளர்களுக்கான பெர்குசிட் ஆகும். இந்த வரி சலுகைகள் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன் அவங்களது கம்பெனியின் ஆலோசகர்கள், நிதி ஆடிட்டர்கள் மற்றும் அட்வொகேட்ஸ் இவர்களை வைத்து ஆலோசனை செய்து கொள்வது நலம்.
அடுத்து யாருக்கெல்லாம் இஏ ஸ்கீம் கொடுக்கலாம்? இஏ மூலம் நிறுவனத்தில் வழக்கமாக சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு, வழக்கமான சம்பளம் பெறும் ரெகுலர் சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு அனைத்து வகை பாலிசியும் வழங்கலாம் என்று ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் நிறுவன உடைமையாளருக்கு அதுக்கு வழங்க முடியாது. எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் ஊழியருக்கு மட்டும் வழங்கப்படும், ஆனால் முதலாளிக்கு வழங்க முடியாது. நிறுவனத்தின் அதே சமயத்தில் நிறுவனத்தின் இயக்குனர், அவர் குடும்பம் அல்லது குடும்பம் சாராத இயக்குனராக இருந்தாலும் அவரும் ஒரு பணியாளர், சம்பளம் பெறும் பணியாளர் என்பதால் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் இயக்குநர்களுக்கும் டைரக்டர்ஸ், கம்பெனி டைரக்டர்ஸ்களுக்கும் வழங்கலாம். இதற்கான எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர் அடுத்த ஸ்லைடில் காணலாம். உரிமையாளர் கூட்டு நிறுவனம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அல்லது எல்எல்பி பார்ட்னர்ஸ். உரிமையாளர் பணியாளர் அல்ல என்பதால் இஏ கொடுக்க முடியாது. பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப், நிறுவனத்தின் சம்பளதாரர் ஒருவர் தனது பெயரில் மற்றும் அவரது மனைவி அல்லது கணவன் மற்றும் முதிரா வயது குழந்தைகள் ஆகியோரது பெயரில் 71% குறைவான நிறுவன பங்குகள் கொண்டிருந்தால் அவர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸில் சேர தகுதியடைகிறார். அதே சமயத்தில் தனிநபர் தனது பெயரில் மட்டும் 51% கீழ் நிறுவன பங்குகள் வைத்திருக்கும் இஏ அனுமதிக்கலாம். இது 2006இல் 5% கீழ் இருந்ததையே 2011 ஆம் ஆண்டு முதல் 51% என்று எல்ஐசி சர்க்குலரால் என்று வெளியிடப்பட்ட எல்ஐசி சர்க்குலரால் இந்த இஏ திட்டத்திற்கு பரந்த வாய்ப்புகள் ஓபன் ஆகியுள்ளது. நிறுவனத்தாருக்கும் முகவர்களுக்கும் இது நல் வாய்ப்பாகும். Types of organization. There is no restriction on companies for employee insurance. Even one employee can be proposed. Different options have assignment options available to the employer. Absolute assignment, முழுமையான உரிமை மாற்றம். அதாவது பாலிசி எடுத்தவுடன் முழுமையான பலன்கள், உரிமைகள் அனைத்தையும் ஊழியர்களுக்கு மாற்றம் செய்து கொடுப்பது அப்சல்யூட் அசைன்மெண்ட். அதே போல கண்டிஷனல் அசைன்மெண்ட் நிபந்தனை உரிமை மாற்றம் ஆகும். குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு பாலிசியின் உரிமை பலன்கள் பணியாளருக்கும் சேரும் வகையிலான கட்டுப்பாடும் எடுக்கப்படுவதாகும். இஏ ஆப்ஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பை தி எம்ப்ளாயர். அதாவது இஏ திட்டத்தை 3 வகையில் நிறுவனங்கள் எடுக்க வழியுண்டு. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 1இன் கீழ் கம்பெனி நிர்வாகம் ஊழியருக்கு ஆயுள் காப்பீடு எடுப்பதன் நிறுவனத்தின் பயனாக அவருக்கு வழங்கக்கூடியதை அவருக்கு தெரிவிக்கிறது. The management of the company informs the employee the provision of the life cover to be taken on his life as part of the terms of and conditions of his employment. நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் இந்த முன்மொழிவு படிவம் மற்றும் பின்னாளில் பாலிசியின் உரிமையை ஊழியருக்கே மாற்றி எழுதி கொடுப்பதற்கும் ஒரு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். An officer of the company is duly authorized by the company to sign the proposal form on the life of the employee as well as to assign the policy in favor of the employee later. Once the policy is assigned to the employee will own the rights of the policy. இது ஆப்ஷன் 1இன் கீழாகும். அதாவது ஸ்பெசிஃபைடு பீரியட் காலம் முடிந்து பாலிசி ஊழியருக்கு அசைன் செய்து கொடுக்கப்பட்டால் முழு உரிமையும் ஊழியருக்கு போய் சேரும். அதுவரை பாலிசி
நிறுவனத்தின் பொறுப்பில் தான் இருக்கும். இதே ஆப்ஷன் 2இல் the employee is asked to propose for a policy on his own life and his proposal will be sent together with a letter from the employer that the premium under the policy is paid by the employer. இது ஆப்ஷன் 2வில் பணியாளரையே ஒரு பாலிசிக்கு முன்மொழிய செய்து அதற்கான பிரீமிய தொகையை மட்டும் நிறுவனம் செலுத்தும் என்ற லெட்டர் மட்டும் இணைத்து அனுப்பினால் போதுமானது. ஆப்ஷன் 2இல் இந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அசைன்மெண்ட் தேவை இருக்காது. பிரீமியம் மட்டும் கரெக்ட் சரியான நேரத்தில் செலுத்தி வந்திருந்தால் போதுமானது. ஆண்டின் இறுதியில் எம்ப்ளாயர் அவரது ஊழியருக்கு பிரீமியம் செலுத்துவதற்கான சான்றை வழங்கினால் ஊழியர் அதை வைத்து வரி சலுகையை பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 1 முறையே தான். ஆனால் இந்த சில முறைகளில் நிறுவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஊழியருக்கே நிறுவனம் அவருக்கு செலுத்தும் பிரீமியத்தை லோன் வகையில் அட்வான்ஸ் செய்யும் வகையில் எடுக்கப்படும் முறையாகும். The policy issued may be assigned to the employer as collateral security and reassigned to the policy holder on redemption of debt. மொத்த பிரீமியத்துக்காக செலுத்தப்பட்டதாக உள்ள தொகை லோனாக இருக்கும். அந்த லோன் தொகை திரும்ப பெற்றவுடன் பாலிசி முதலில் ஊழியர் அவரது முதலாளிக்கு இந்த பாலிசி இந்த லோன் தொகைக்கான கொலாட்ரல் செக்யூரிட்டியாக முதலாளிக்கு உரிமை மாற்றம் செய்து கொடுப்பார். அந்த லோன் திரும்ப பெற்றவுடன் நிறுவனம் அந்த ஊழியருக்கு ரீஅசைன் செய்து முழு உரிமைகளையும் அந்த பாலிசியின் உரிமைகளையும் ஊழியருக்கே வழங்கும். இந்த லோனிற்குரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கம்பெனியின் லாயர் மூலம் டிசைன் செய்யப்பட்டு ஊழியர் மற்றும் நிர்வாகம் இருவராலும் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும். Features of different EA scheme options. 3 வகையிலான EA scheme options பார்த்தோம். இதன் தன்மைகளை பார்த்து விடலாம். ஆப்ஷன் 1க்கான ஆப்ஷன் 1இன் கீழ் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முன்மொழிவு படிவம் ஃபார்ம் 340 ஃபார்ம் ஆகும். இதில் நாமினேஷன் நீங்கள் செய்ய இயலாது. முன்மொழிவாளர் எம்ப்ளாயர் ஆகும். Proposal signing by both employer and employee. Employer in behalf of employer, authorized persons will be signing. Assignment, conditional assignment முறை நிபந்தனை உரிமை மாற்றமாகும். Condition restrictions, assign absolute to employee after specified period. இதே போல ஆப்ஷன் 2ற்கு ஃபார்ம் 300 பயன்படுத்த வேண்டும். முன்மொழிவாளர் எம்ப்ளாயி இண்டிவிஜுவல் பாலிசியாகவே முன்மொழிவு செய்வார். 300 ஃபார்மில் முழு உரிமையும் உடனடியாக மாற்றம் செய்து ஊழியர் பெயருக்கே தரப்படுகிறது. முதலாளியால் விட்ராயல், லோன், சரண்டர் எதுவும் செய்ய இயலாது. அதே போல ஆப்ஷன் 3 ஆனது 300 பயன்படுத்த வேண்டும். ஊழியரே முன்மொழிவு செய்தல் தனிநபர் பாலிசியாக முன்மொழிய வேண்டும். பாலிசி இஷ்யூ ஆனவுடன் முதலாளிக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டியாக அசைன் செய்து தருவார். ஏற்கனவே பார்த்தபடி அதற்கு லோன் திரும்ப பெற்றவுடன் ரீஅசைன் செய்து ஊழியருக்கு வழங்கப்படும்.
இப்பொழுது ஆப்ஷன் 1 கீழ் குறிப்பிட்ட காலம், அதாவது ஸ்பெசிஃபைட் பீரியட் காலத்தில், ஸ்பெசிஃபைட் பீரியட் முடிந்து உரிமை மாற்றம், அதாவது போஸ்ட் அசைன்மெண்ட் பீரியட், ஆஃப்டர் ஸ்பெசிஃபைட் பீரியட் காலத்திலும் அதாவது முதலாளிக்கும் ஊழியருக்கும் இந்த திட்டத்தில் உள்ள நிலைகளை இப்பொழுது பார்க்கலாம். Rights of the policy. During specified period, employee is the owner of the policy. If the employer quits, பணியாளர் வேலை விட்டு வெளியேறினால் முதலாளி பிரீமியத்தை நிறுத்திவிட்டு பாலிசியை சரண்டர் செய்யலாம். முதலாளி சரண்டர் செய்யலாம் அல்லது பாலிசியை உரிமை மாற்றம் செய்து கூட கொடுக்கலாம். அவரது டெர்மினல் பெனிஃபிட்டாக கூட வழங்க முடியும். டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் த பிரீமியம் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஊழியருக்கு டாக்ஸபிள் பெர்க்விசிட்டாக சேரும். அதற்கு அவர் எக்ஸம்ஷன் பெறும் வாய்ப்பு உள்ளது. and claim as business expenses. இறப்பு ஏற்படும் பட்சத்தில் உரிமை மாற்றம் பெற்ற பிறகு ஃப்ரெஷ் நாமினேஷன் செய்யப்படும். ஆகவே பாலிசியின் வாரிசுதாரருக்கு இறப்பு உரிமம் வழங்கப்படும். முதிர்வு உரிமம் என்பது முதலாளி கையில் உரிமை மாற்றம் பெற்ற பிறகு அவர் உரிமை மாற்றம் செய்து கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்தால் அது வரி செலுத்தியாக வேண்டும். அதேபோல் ஊழியரின் கையில் டாக்ஸ் ஃப்ரீயாக 10Dயின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு மாடல் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு ஆன எம்ப்ளாயி பிரசன்டேஷனை பார்த்து விடலாம். அந்த நிறுவனத்தின் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் MD-ஆக நிறுவனத்தின் முதலாளியாக தந்தை இருக்கிறார். அவரது பெயரில் 75% நிறுவன பங்குகள் இருக்கிறது. JMD-ஆக அவரது மனைவி இருக்கிறார். அவர் பெயரில் 16% பங்குகள் உள்ளன. டைரக்டர்ஸ் 3 டைரக்டர். முதல் டைரக்டர் அவரது மகன் 24 வயது கொண்டவர். 4.5% அவரது பெயரில் நிறுவன பங்குகள் உள்ளது. இரண்டாவது டைரக்டர் 20 வயது மகள், அவரது பெயரிலும் 4.5% இருக்கிறது. மூன்றாவது டைரக்டர் நான் ஃபேமிலி டைரக்டர், அவரது பெயரில் ஷேர்ஸ் கிடையாது. மொத்த ஊழியர்கள் 65 நபர்கள். அதில் 10 வருடத்திற்கு மேல் சேவை முடித்தவர்கள், பணிக்காலம் முடித்தவர்கள் 12 பேர். 5 முதல் 10 ஆண்டுகள் சேவையை முடித்தவர் 30 நபர்கள். 5 வருடங்களுக்கு கீழ் 23 நபர்கள். இந்த 23 நபரை தவிர யாருக்கெல்லாம் நம்ம பாலிசி வழங்கணும்னு நிறுவனம் நினைக்கிறார்கள், 5 வருடம் லாக்இன் பீரியடு கொடுத்து நிறுவனம் கொடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் இவரது MDக்கு வழங்க முடியாது. ஏனெனில் இவரது பெயரிலேயே 75%, 51%க்கு மேல் உள்ளது. அதேபோல் JMD மதருக்கும் வழங்க முடியாது. இவருக்கும் இவரது துணைவருக்கும், அதாவது கம்பெனி நிறுவன முதலாளிக்கும் சேர்ந்து 91% இருப்பதால் தாய்க்கும், அதாவது நிறுவன முதலாளியின் மனைவிக்கும் EI திட்டத்தின் கீழ் வழங்க முடியாது. அதே சமயத்தில் மேஜர்ஸ் குழந்தைகள் ஆக உள்ள சன் அண்ட் டாட்டருக்கு அவர்களுக்கு தலா 4.5% மட்டுமே இருப்பதால் அவர்களுக்கு வழங்கலாம். EI திட்டத்தின் கீழ் ஒரு மாடல் பிளான் பார்த்து விடலாம். ஃபேமிலி டைரக்டராக 2 பேருக்கு தலா 1 கோடி திட்டம் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. அதே போல
நான் ஃபேமிலி டைரக்டராக ஒரு நபருக்கு 10 லட்சம் காப்பீட்டிற்கு மாதம் 6500 சுமார் செலுத்தும் வகையில் திட்டம் கோரப்பட்டுள்ளது. அதேபோல் 10 ஆண்டு சேவைகள் முடித்தவர்களுக்கு 12 நபர்களுக்கு 3 லட்சம் காப்பீட்டின் கீழ் வருடம் 20,000 செலுத்தும் திட்டமும், 5 ஆண்டுகளுக்கு மேல் சேவை முடித்தவர்களுக்கு 30 நபர்களுக்கு 2 லட்சம் காப்பீட்டிற்கு 21 வருட பாலிசிக்கு 10,000க்கும் குறைவாக பிரீமியம் செலுத்தும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மொத்த பிரீமியமாக ஆண்டு பிரீமியமாக 18 லட்சம் செலுத்தப்படும். இதில் 75%, அதாவது 13.5 லட்சம் மட்டுமே ஆக்சுவல் அவுட்கோவாக இருக்கும். மீதி 4.5 லட்சம் அவருக்கு டாக்ஸ் சேவிங்காக நிறுவனத்திற்கு இருக்கும். ஸோ மொத்தம் 13.5 லட்சம் தான் அவர்கள் பிரீமியமாக செலுத்துவார்கள். இந்த எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்க்கான தேவையான ஆவணங்களை பார்த்து விடலாம். காப்பி ஆஃப் போர்டு ரெசல்யூஷன், புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் லாஸ்ட் 3 years IT orders of the company to check the profitability of the company, date of birth, KYC of the employee, employer-employee scheme questionnaire, authorization letter jointly signed by both the employer and employee stating that the employer will directly remit the premiums to the insurer, proposal form either 340 or 300 and check for first year premium. Annexures for employer-employee insurance scheme, draft, the board resolution of draft ஆகும். இது employer-employee scheme questionnaire ஆகும். Some useful information about servicing of employer-employee insurance policies. Accident benefit, disability benefit is allowed in the policy. Nomination is not allowed till the policy is assigned by the employer. If the employer is the proposed, the policy shall be assigned to the life assured soon after it is issued. For this purpose, a separate letter from the employee stating the object of insurance, the restrictions he decides to be considered in respect of surrender, loan, etc., and undertaking that he would assign the policy to the life assured should be obtained, stating clearly that the letter will form part of the proposal. இதெல்லாம் முக்கியமான தகவல்களாகும். இது இல்லாமல் கண்டிஷனல் அசைன்மெண்ட்டுக்கான ஃபார்மேட்டை இது இந்த ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். ஆப்ஷன் 1 கீழ் திட்டம் எடுக்கும்போது இந்த கீழே உள்ள 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனை இந்த இடத்தில் செயல்படுத்தி, அதாவது in the event of life assured leaving or resigning his employment for any reason except death before the normal retirement age, the policy shall revert to employer with effect from date of termination of his service. இது போன்ற in the event of life assured leaving, resigning from the company within 5 or 10 years from the employer, from date of issue of the policy or before a date to be specified by the employer, the policy shall revert to the employer. Loan, surrender or further assignment of the policy cannot be done without consent of the employer. இந்த மூன்றில் ஏதேனும் தகுந்த ஒரு கட்டுப்பாட்டை இந்த இடத்தில் மென்ஷன் செய்து இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஃபார்மை பாண்டில் இணைத்து ஒரு ப்ரொபோசல் ஃபார்முடன் இணைத்து விட்டால் எம்ப்ளாயர் ஸ்கீம் ஆப்ஷன் 1 நாம் திட்டம் முன்மொழியலாம். இப்பொழுது ஜீவன் லாப் திட்டத்தில் எடுக்கும் ஒரு நிறுவனம் 1 கோடி ரூபாய் பாலிசி கொண்ட ஜீவன் லாப் திட்டத்திற்கு 24 வயதில் தனது இயக்குனருக்கு எடுக்கிறது. இதன் மூலம் அந்த பாலிசி கிடைக்கும் பலனாக எவ்வளவு இருக்கும் என்று பார்த்து விடலாம். இது பிரீமியம் செலுத்தும் 16 ஆண்டுகள், ரிஸ்க் பிரீமியம் குறைத்து, ஏடிசி சேவிங்ஸை குறைத்து, இஏக்கான டாக்ஸ் சேவிங்கை குறைத்து, அதற்கப்புறம் 10.5656%
IRR கிடைக்கிறது. இதுவே சொந்த நிறுவனம் வைத்திருக்கும் முகவர்கள் அல்லது நிறுவனம் வைத்திருப்பவர் புதிதாக முகவாண்மை எடுத்து அதன் மூலம் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அவர்கள் வாங்கும் கமிஷன் பெற்றதற்கு அப்புறம் கிடைக்கும் லாபமானது 11.54% ஆகும். ஸோ இந்த அளவுக்கு லாபம் மற்றும் பலன்கள் தரும் EI திட்டத்திற்கு கோவை மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள நிறுவனங்கள் அவர்களின் தேவைக்கு கீழுள்ள இந்த ஸ்கிரீனில் உள்ள முகவரியை அணுகலாம், அல்லது அவர்களது நிறுவனத்தின் பெயரிலேயே அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் முகவாண்மை எடுப்பதற்கும் கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணை அணுகலாம். மேலும் தகவல் ஏதும் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதும் குவைரிஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸாக தெரிவிக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.